இதே வெலாசிட்டி ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக கொடுத்தா என்ன பண்ணலாம், dv/dt இருக்கு இன்டூ dx/dx பண்ணு, என்ன இன்டூ dx/dx. ஸோ உனக்கு dx கேன்சல் ஆச்சுன்னா மீதி dv/dt தான் இருக்கும். பட் ஜஸ்ட் ஃபார் அ மென்டல் எக்ஸசைஸ் சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்காக நீ வந்துட்டு எங்கே இருந்தெல்லாம் இந்த வீக் இந்த at வந்திருக்கு, v = u + at இருந்தால் v க்கு at வந்திருக்கு. அது மாதிரி s = ½ at² எங்கேருந்து வந்திருக்கு, அது வந்து 0. ஏன்னா இங்கே y 0, yல சேஞ்ச் இன் y இல்லை. ஓகேவா, x மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ y/x தான் போடுவேன். இங்கே சேஞ்ச் இன் y இல்லை, அதனால இட் இஸ் ஜஸ்ட் 0. ஓகேவா, இதுக்கு ஸ்லோப்பு தான். ஹாய் சோல்ஜர்ஸ், மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம்டா. இதான் லெசன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ ஒரே வீடியோவில் ஃபுல் லெசனையும் கவர் பண்ண போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னடா பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் மோஷன் வந்துட்டு ஒரு காஸ் அண்ட் ஒரு எஃபெக்ட் ரிலேட்டான விஷயம். காஸ் என்னது, காஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து மோஷனோட காசாக இருக்கலாம். அந்த காசை பற்றி நம்ம படித்தா அந்த ஃபீல்டுக்கு பேர் வந்து டைனமிக்ஸ். ஓகேவா, டைனமிக்ஸ்னா என்ன, பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் விச் ஸ்டடிஸ் த மோஷன் அலாங் வித் த காஸ் ப்ரொடியூசிங் இட். ஓகேவா, ஃபோர்ஸஸையும் சேர்த்து படித்தா டைனமிக்ஸ். அந்த காஸ்னால வர எஃபெக்ட் தான் மோஷன், அதை நம்ம படித்தா அது பேர் கைனமேட்டிக்ஸ். பிரான்ச் ஆஃப் மெக்கானிக்ஸ் விச் அனலைசஸ் த எஃபெக்ட்ஸ், தட் இஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோஷன். எப்படி நம்ம இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அதெல்லாம் பார்க்கணும்ல, அது வந்து கைனமேட்டிக்ஸ். ஓகேவா, இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, there is nothing like absolute motion or absolute rest அப்படின்னு சொல்றாங்க. எப்படிடா, இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரெண்டுமே இப்படி ஒரே சைடில் போயிட்டு இருக்குன்னா, அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் ரெஸ்ட்ல தான் இருப்பாங்க. எப்படி எக்ஸாம்பிள் என்ன, ஒரு ட்ரெயின்குள்ள நீயும் நானும் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோ. அப்போ என்ன, உன் ட்ரெயின் நவர ஆரம்பிச்சிச்சுன்னா உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நான் நீயும் ரெஸ்ட்ல தான் இருப்போம். ஆனால் அப்படியா இல்லை, வெளியே இருந்து ஒருத்தன் பார்த்தா நம்ம வந்துட்டு நவுந்துட்டு இருப்போம். ஸோ absolute motion or rest அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ motion is defined with respect to an observer மட்டும்தான். சரியா, என்னது மோஷன் வந்து ஒரு அப்சர்வர் வச்சு தான் அது பண்ண முடியும். அண்ட் அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், when டைம் கோஆர்டினேட் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லலாம், வேர் ஸ்பேஸ் கோஆர்டினேட் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம், அண்ட் ஹூ ரிப்போர்ட்டட். ஓகேவா, யார் வந்து அதை சொல்கிறா, ஒரு அப்சர்வர் தான் வந்துட்டு மோஷன் இந்த இடத்துல இந்த டைமில் நடந்துச்சு அப்படின்னு ஒரு அப்சர்வர் தான் சொல்லணும். ஓகேவா, மோஷன் இஸ் மீனிங்ஃபுல் ஒன்லி வென் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைடு. ஓகேவா, ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்தாதான், அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்குள்ளே தான் வந்து நீ மோஷன் பற்றியே யோசிக்க முடியும். புரிஞ்சுதா, அவ்வளோதான் எங்கள் சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ஆரிஜின் சொல்கிறோம்ல, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் குறிப்பு வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சா அது பேர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். குறியிடுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஆக்சஸே வச்சா அது பேர் தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். தட் இஸ் இட், சிம்பிள் கான்செப்ட். இப்போ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் வச்சும் ஒரு மனுஷனை வச்சும் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ட்ரெயின் ஃப்ரண்ட்ல ஏறுறதும் ட்ரெயின் பேக்ல ஏறுறதும் வேற வேற. ஏன்னா இறங்கினோடனே நீ பேக்ல இறங்கினா இறங்கி ஃப்ரண்ட் வரைக்கும் திரும்ப நடக்கணும். கரெக்டா, அப்போ ட்ரெயின் ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணுவோம்னா பண்ணக்கூடாது. பண்ணா வந்துட்டு நீ நடக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிளான டிஸ்டன்ஸ் இல்லை, அதிகமான டிஸ்டன்ஸ். இதே ஒரு கார் எடுத்தா என்னடா சொன்னேன், கார்ல நீ பின்னாடி சீட்ல உட்காந்தாலும் சரி, முன்னாடி சீட்ல உட்காந்தாலும் சரி, வெளில இறங்கினா இறங்குற இடத்துல இறங்கிடலாம். கரெக்டா, அப்போ காரை நீ ஒரு சில இடங்கள்ல பாயிண்ட் ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணலாம். என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிளா இருக்கும்போது கம்பேர்ட் டு த ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அப்பதான் நீ வந்து ஒரு ஆப்ஜெக்டா பாயிண்ட் ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா டைமென்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும். டைமென்ஷன்ஸ் என்னடா, 1D 2D 3D சொல்லுவோம். நீ வந்துட்டு 1Dனா ஒரே பிளேன்ல மட்டும் தான் நவர முடியும். 2Dனா இப்படியும் நவரலாம், மேலேயும் நவரலாம். 3D அப்படின்னா மேலே லெஃப்ட்ல ரைட்ல அப்புறம் ஃப்ரண்ட் பேக்கும் நவரலாம். புரிஞ்சுதா, அவ்வளோதான் டைமென்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது படிச்சினாலே புரியும். ரைட், நெக்ஸ்ட் இப்போ பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட். பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் நம்ம எப்படிடா சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஆரிஜின் வேணும், அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஆக்சிஸ் வேணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்டோட பொசிஷனை நம்ம ஈஸியாக எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வச்சு சொல்லிடலாம். அப்புறம் மோஷன்னா என்னடா, மோஷன் தான் படிக்க போகிறோம், மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் தான் படிக்க போகிறோம். ஸோ மோஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன, இட் இஸ் த சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அவ்வளோதான், சிம்பிள். என்னது, பொசிஷன் மாறினா டைமை பொறுத்து, அவ்வளோதான் மோஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இங்கே பார்த்துக்கோ, x1 y1 z1 வச்சு ஒரு பாயிண்ட் கொடுத்துட முடியுது. அதே மாதிரி x2 y2 z2 வச்சு இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துட முடியுது. சிம்பிளா. அப்புறமா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை an ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித்தியாசம் உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னது, டிஸ்டன்ஸ்னா வந்துட்டு டோட்டல் லென்த் டிராவல், அதாவது பாத்தோட லென்த் கால்குலேட் பண்ணா அது டிஸ்டன்ஸ். அதே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B பார்த்தா என்னது, A and Bனா இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன், அதுக்குள்ள இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தா என்னடா கிடைக்கும், அதுக்கு பேர் தான் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க பாரு, இவன் இப்படி இப்படி போறானா இந்த ஃபுல் லென்த்தையும் கால்குலேட் பண்ணா உனக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுவே நீ இதை மட்டும் கால்குலேட் பண்ணா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சிம்பிள் தானடா. எஸ் எஸ் எஸ், it is very simple. Let's move on to the next concept, which is position and displacement vectors. What is that, sir? What is a position vector? What is a displacement vector, sir? கேளு நான் சொல்றேன். இங்க பாரு, இந்த பாயிண்ட் இங்க இருக்கா, என்னது
இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து x1i + y1j + z1k அப்படின்னு எழுதுனா அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் நான் சொல்லிட்டேன். எப்படி சார் அது பொசிஷன் வெக்டார்? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இன்டூ ஐ கேப்னு நான் பண்ணால் இந்த பாயிண்ட், ஒய்க்கு ஒரு வேல்யூ இன்டூ ஜே கேப்னு பண்ணால் இந்த பாயிண்ட், அதே மாதிரி ஜெட்டுக்கு ஒரு வேல்யூ இன்டூ கே கேப்னு பண்ணால் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் இதுக்கு நேராக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ இப்போ நம்ப மாட்டேன். ஆனால் வந்துட்டு அது என்னது, அது 3Dயில் இருக்கிறதுனால திஸ் பாயிண்ட் இஸ் directly above this பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் ஒன்று மேலே ஒன்று தான் இருக்குது. 3Dயில் இருக்குடா. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீ விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகே, அந்த பாயிண்ட் இங்கே இருக்க மாதிரி நினச்சிக்கோ. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், அது இல்லாமல் ஜெட் கோஆர்டினேட்டில் இங்கே வந்து நான் இதை மீட் பண்ணுறேன். புரியுதா? அது மாதிரி இப்போ அதே இதை வந்துட்டு இங்கே பாரு, இங்கே வந்துட்டு கொஞ்சம் சிம்பிள்ஸ் கொலாப்ஸ் தான் இருக்குது. கொலாப்ஸ் தான் இருக்க இடத்துலலாம் சார் வந்துட்டு சைடில் எழுதியிருப்பேன். சார் வந்து என்ன பண்ணியிருப்பேன், சைடில் எழுதியிருப்பேன். அதை நீ பார்த்தினாலே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பார்த்துக்கோ. P1 = x1i + y1j + z1k அப்படி எழுதிட்டு போயிடலாம். அதே மாதிரி P2 வெக்டர் ஈக்குவல்ஸ் x2i + y2j + z2k அப்படின்னு எழுதிட்டு போயிடலாம். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சின்னா உனக்கு ஆர் வெக்டார் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அதாவது இந்த வெக்டார் ராக்கணும். ஓகேவா? இது வந்து என்னது? ஆர் வெக்டார். இது வந்து P1 வெக்டார், இது வந்து P2 வெக்டார். சிம்பிள். சரியா? நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கவே தேவைன்னா இதெல்லாம் வந்து ஈஸியான விஷயங்கள். அப்புறம் அது x2 - x1i + y2 - y1j + z2 - z1k அப்படின்னு போட்டினா உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கிடச்சிரும்டா. என்ன சார் x2 x1னா அதெல்லாம் சும்மா நம்பர்ஸ் தான்டா. 3,4 2,5 அதில் 3,4னா 3 வந்து x 4 வந்து y, 3,4,5ன்னு இருந்தால் 3 வந்து x 4 வந்து y 5 வந்து z. அது மாதிரி. ஸோ அது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இப்போ x1 y1 z1 இருந்தால் 3 4 5. ஐம் சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் எக்ஸ்பிளைன். ஆனால் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் 7 8 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான். x2 - x1 y2 - y1 வேறு நம்பர்ஸ் தான் இருக்கும். நீ ஒன்றுமே பயப்பட வேணாம். அதுக்காக தான். அண்ட் இந்த லெக்சர் வந்து ஒன் ஷாட்ரா, வேகமாக முடிக்கணும். ஸோ ஐம் நாட் கோனா ட்ரை அண்ட் ஓவர் எக்ஸ்பிளைன் திங்ஸ், பட் இட் இஸ் அப் டு யூ. உனக்கு எதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் கேளு, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான்டா. குவிக் ரிவிஷன் மாதிரி உனக்கு எக்ஸாம் முன்னாடி பார்க்கறதுக்கு தான் இந்த ஒன் ஷாட் வீடியோஸ். சரியா? இப்போ அடுத்துடா டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங்க கர்வ்டு பாத். அது என்ன சார்? இதான்டா கர்வ்டு பாத். ஓகேவா? ஏடிபி அப்படின்னு இருந்தால் கர்வ்டு பாத்து, ஏசிபி அப்படின்னு இருந்தால் அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏடிபின்னு தான் போயிருக்காங்க. நீ வந்து ஏசிபின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணும். ஏன்னா அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. கரெக்டா? கரெக்ட். இப்போ நீ வந்து ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும்னா, ஓகேவா? என்னது ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும்னா உனக்கு தெரியும் தீட்டாவோட ஃபார்முலா வந்து ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஆர்க் லென்த்ன்றது இந்த எல், ரேடியஸ்ன்றது இங்கே இருக்கு. ஸோ L/Rன்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸ் அலாங் ஏடிபி L = r தீட்டா. ஓகேவா? ஆர்க்கோட லென்த் வந்து r × தீட்டாடா. ஆர்ன்றது ரேடியஸ். இப்போ இப்படி இருக்குன்னா இதான் ரேடியஸ். இப்படி இந்த ஆர்க்கோட லென்த் நீ கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸ் இன்டூ இங்கே ஒரு தீட்டா ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ஆங்கிள்ரா. இந்த ஆரையும் இந்த தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணினா இந்த லென்த் கிடச்சிரும். அவ்வளோதான். தட் இஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? ரொம்ப ஈஸி. அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எப்படி பார்ப்ப? டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இங்கேருந்து இங்கே தான் பார்க்கணும். கரெக்டாக? இப்படி தான் பார்க்கணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த லைன் தெரியுதாடா? எஸ், அந்த லைன் தெரியணும். ஓகேவா? இல்லைனா திரும்ப இங்கே வரைகிறேன். இந்த லைன் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதை எப்படி கண்டுபிடிப்ப? ஹவு டு யூ ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? யூ ஃபைண்ட் இட் பை செப்பரேட்டிங் திஸ் ட்ரையாங்கிள். என்னது? இதோ இங்கே இருக்குது பார்த்தியா? இந்த ட்ரையாங்கிளை தனியாக வெளில எடு. என்ன பண்ண போகிற? இந்த ட்ரையாங்கிளை தனியாக வெளில எடுக்க போகிற. அதுதான் இங்கே இருக்குது. இது வந்து θ/2ன்னு உனக்கு தெரியும். இது ஆர்ன்னு தெரியும். அப்போ இது என்னதுடா? r sin θ/2 ஆகிடுமா? எப்படி சார்? இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ட்ரிக்னாமெட்ரி. என்னது? sin ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு எதுடா? ஆப்போசிட் சைடு இது இந்த இது. ஓகேவா? ஹைபாட்னியூஸ் ஆர். அப்போ நீ ரீஅரேஞ்ச் பண்ணினா உனக்கு r sin θ அப்படின்றது கிடச்சிரும். இந்த இது. ஓகேவா? நீ பண்ணிப்பாரு. ரொம்ப ஈஸி தான். r sin θன்றது கிடச்சிரும். அப்புறமா ஏன் சார் 2r sin θ நீங்கள் போட்டிருக்கீங்க சார்? ஏன்டா 2 டைம்ஸ் போட்டிருக்கு? ஏன்னா இந்த இது மட்டும்தான் r sin θ, இது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. கரெக்டா? அப்போ உனக்கு 2r sin θ வந்துருதுடா. சிம்பிள் அஸ் தட். புரிஞ்சுதா? அப்புறமா இது அதை பேஸ் பண்ணினா ஒரு ப்ராப்ளம்டா. எதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். நீ போட்டு பாரு. டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? இது எல்லா லென்த்தையும் கால்குலேட் பண்ணும். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீ இப்படி 2 ட்ரையாங்கிள் பில்ட் பண்ணிட்டு, ஓகே என்னது 2 ட்ரையாங்கிள் பில்ட் பண்ணிட்டு அதோட ஹைபாட்டனியூஸோட லென்த்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். which is equal to 7.23. சம்ஸ் பார்த்தா பயப்படாதீங்க. ஜஸ்ட் ட்ரை அண்ட் சால்வ் தீஸ் சம்ஸ். இஃப் யூ cannot solve the sums let me know. ஓகேவா? என்னது பண்ண முடியல, இங்கே பாரு நான் கொஸ்டினும் இருக்குது ஆன்சரும் இருக்குது. இதை பார்த்து உன்னால் பண்ண முடியலன்னா கமெண்ட்டில் ஒரே ஒரு வார்த்தை சார் முடியல சார் அப்படின்னு சொல்லு. அடுத்த செகண்ட் உனக்கு வந்துட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்டா. சரியா? டோன்ட் வரி அட் ஆல். முடியலனா சார் இந்த சம் முடியல அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு மென்ஷன்ரா கீழே கமெண்ட்டில் போடு.
நான் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்டா, நெக்ஸ்ட் செகண்ட் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்டா. பட் போட ட்ரை பண்ணு, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் கஷ்டமே இல்லை. இந்த இதில் கொடுத்துருக்க எல்லா சம்ஸுமே ஆர் வெரி சிம்பிள் சம்ஸ் தட் யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் ஆன் யுவர் ஓன் ஒன்ஸ் யூ லுக் அட் தீஸ் லெக்சர்ஸ். ஓகேவா? ஸோ டோன்ட் பி அஃப்ரேட். அடுத்து ஸ்பீட்னா என்னடா? டிஸ்டன்ஸ் பை டைம், சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் பை சேஞ்ச் இன் டைம். அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ஸ்பீட் இஸ் யூஸ்வலி given in மீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஸ்பீடை வந்துட்டு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி சார் கிளாஸிஃபை பண்ணுறாங்க? ஸ்பீடை பார் பேஸ்ட் ஆன் டைம் வந்துட்டு it can either be average speed or instantaneous speed. அது என்ன சார்? ஆவரேஜ் ஸ்பீட்னாடா ஒரு டைம் இன்டர்வல்குள்ள எவ்வளோ வேகமாக போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது. அதே இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ட் இன் டைமில், ஓகேவா, என்னது ஒரு பாயிண்ட் இன் டைமில் எவ்வளோ வேகமாக போயிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதாண்டா. அதுக்கப்புறமா பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ், யூனிஃபார்ம் ஸ்பீட், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். அது என்ன சார்? டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் நீ வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணினா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு. அதே அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ட்ராவல் பண்ணுறேன்னா தட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்ரா. தட்ஸ் ஆல், சிம்பிள் அஸ் தட். புரிஞ்சுதா? அடுத்தடா ஆவரேஜ் ஸ்பீட். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணலாமா? ஆவரேஜ் இங்கே பாரு, ஆவரேஜ்னா இது மாதிரி இந்த பிராக்கெட் சொல்ல எழுதுவாங்கடா ஆவரேஜ்னா. சரியா? என்னது கிரேட்டர் தேன் ஆர் லெஸர் தேன் சிம்பிள்குள்ளே எழுதுவாங்க ஆவரேஜ்னா. அப்படி எழுதினா பார் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுவே இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிமிட் del t tends to 0 del s by del t equals ds by dt. அதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். சார் ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, நீ டைம் இன்டர்வல்ஸை குறைச்சிட்டே வருவடா. என்ன பண்ணுவேன்? டைம் இன்டர்வல்ஸை கம்மியாக்கிட்டே வருவேன். கம்மியாக்கிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமில் உனக்கு என்ன ஸ்பீட்னு கிடச்சிரும். அதனால தான் அது பேர் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. உனக்கு அந்த கான்செப்ட் புரியலையா? சாரோட கிளாஸே இருக்குடா. என்னது மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன், சாரோட கிளாஸ் நீ போய் எடுத்து பாரு. லைவ் ரெக்கார்டிங்ஸில் கீழே இருக்கும், பிளேலிஸ்ட் போட்டிருப்பாங்க, அதில் போய் பாரு. நான் உனக்கு கிளியராக கிராஃப் வச்சு அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் இட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் அண்ட் குட்ரா. ஓகேவா? அடுத்து யூனிஃபார்ம் ஸ்பீட் தான். அவ்வளோதான். என்னது யூனிஃபார்ம் ஸ்பீட்னா நான் என்னடா சொன்னேன்? தே வில் கவர் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். எப்படி சார்? இங்கே பாரு 200 - 100னா 100 செகண்ட்ஸ், அதில் 400. 300 - 200னா 100 செகண்ட்ஸ், அதுலேயும் 400 தான் போயிருக்காங்க. அதுவே இந்த கேஸில் பாரு 200 - 100 100 செகண்ட்ஸில் 500 போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 100 செகண்ட்ஸில் 300 தான் போயிருக்காங்க. ஸோ அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ஆர் கவர்டு இன் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். தட் இஸ் ஆல். அதனால அது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்ரா. சிம்பிள். ஓகேவா? இங்கிலீஷில் சொல்றது புரியலனா, அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் கவர் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு டிஸ்டன்சஸ் மாறுது ஒரே டைம் இன்டர்வலுக்கு. 100 செகண்ட்ஸ்லேயே இருக்கும்போது டிஸ்டன்ஸ் 300 500 ஆர் 800 அப்படி மாறுது. அதனால தான் வந்துட்டு அன்ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ஆர் கவர்டு. அதாவது டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து அன்ஈக்குவலாக இருக்குது இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஒரே இன்டர்வல் ஆஃப் டைமில் வெவ்வேறு டிஸ்டன்சஸ் கவர் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் அது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்ரா. புரிஞ்சுதா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு நீயே போட்டுப்பாரு. டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் தான்டா எப்பயுமே. என்னது ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாலே வந்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டோட்டல் டைம் டேக்கன் தான் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணணும். அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? இங்கே எஸ்ஏபி எஸ்பிசி எஸ்சிஏ கொடுத்துருக்கா, அது 3 தான். அதை மட்டும் போட்டுட்டு டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்? டைம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. எப்படி சார் அப்படி? ஸ்பீட் ஈக்குவல்ஸ் என்னது கிலோமீட்டர் பர் ஹவரில் சொல்லுவோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் பை டைம்னு வந்துருமா? அப்போ டைம் ஈக்குவல்ஸ் வாட்ரா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். கரெக்டா? அதை மட்டும் நீ போட்டினாலே ஓகேவா? அந்த டைம் இன்டர்வலுக்கு என்ன பண்ண போற? distance by speed, distance by speed, distance by speed. That's all. You'll get the answer. Simple ஆன sum. அடுத்து velocity. Velocity அதே மாதிரி தான்டா. Rate of change of position in a given direction is known as velocity. Speed வந்து scalarனு பார்த்தோம். Whereas velocity is simply a vector quantity. What is a vector quantity? It has both magnitude and direction. என்ன சார்? அளவும் இருக்கும், அதே நேரத்தில் டைரக்ஷனும் இருக்கும். எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் போகுது, இந்த சைடில் போகுது அப்படி சேர்த்து சொன்னால் அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு மட்டும் சொன்னால் அது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. புரிஞ்சுதாடா? சிம்பிளில் ஈஸி இல்லை ஃபிசிக்ஸு. இப்போ அதே வெலாசிட்டியும் சேம் டு சேம்டா. என்னது? சேம் டு சேம். என்ன பண்ணுறாங்க? பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் பிரிக்கிறாங்க. டைம் படி எப்படி பிரிப்பாங்க? நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன்னா, ஒரு டைம் இன்டர்வலுக்கு பார்த்தா ஆவரேஜ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ட், அதாவது t = 4 seconds அப்படின்னு மட்டும் பார்த்தா தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். சிமிலர்லி என்னது? ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதுவே அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னா தட் வில் பி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? என்னது? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சிம்பிள். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ, ஆவரேஜ் வெலாசிட்டி நான் சொன்ன மாதிரி இந்த கிரேட்டர் தேன் அண்ட் லெஸர் தேன் சைனுக்குள்ளே எழுதியிருக்காங்க. ஈக்குவல்ஸ் நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல். ஓகேவா? என்னது? நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், அதான் x2 - x1 எழுதியிருக்கேன். இப்போ அதே விஷயத்தை என்னது
அதே விஷயத்த நீ லிமிட் டெல் டி டென்ஸ் டு 0ன்னு சொல்லிட்டு டைம் இன்டர்வலை கம்மியாக்கிட்டே, லிமிட்னா அதான் அர்த்தம். என்னது டைம் இன்டர்வலை நீ குட்டியாக்கிட்டே வர, டெல் டி அப்படின்ற டைம் இன்டர்வலை யூஆர் மேக்கிங் இட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் டில் இட் கெட்ஸ் டு 0. தட் இஸ், அதாவது தெர் இஸ் நோ டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வலே இல்லை, டைம் மட்டும் தான் இருக்கு. என்னது டைம் இன்டர்வல் இல்லாமல் டைம் மட்டும்தான் இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா உனக்கு அதே இது ds/dt ஆர் dx/dtன்னு எழுதணும். சரியா சார்? இங்கே சார் டிஎக்ஸ் போட்டு இங்கே சார் டிஎஸ் போட்டிங்கன்னு கேட்காத. அது ஆக்சுவலாக எஸ் அப்படின்றத நான் இங்கே தான் ஃபிகர் அவுட் பண்ணேன், அதனால தான் டிஎஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பட் நீ வந்து இதை வந்து s2 - s1 வச்சுக்கலாம். சரியா? அதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் தான்டா. நீ s3 - s4ன்னு கூட வச்சு கூட உன் இஷ்டம். ஓகேவா? s a b c anything as long as that a is distance for you, you can use a b c or whatever. You don't have to worry about that. சரியா? புரியுதா? அப்புறமா யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா வந்துட்டு டெல் எஸ் பை டெல் டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுவே வந்துட்டு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா டெல் எஸ் பை டெல் டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எக்ஸாம்பிள் பாரு, 400 400 400 ஒரு டைம் இன்டர்வல். அதே இங்கே பாரு 300 500 800. வித்தியாசமா இருக்கா? எஸ், அதனால தான். நைஸ். நெக்ஸ்ட்டு அதை பேஸ் பண்ண ஒரு சம்முடா. இப்போ இங்கே பாரு, இப்படி போயிருக்கான்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் தெரியணும். பித்தாகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிச்சா 15 வந்துடும். 4 and 3 இருந்தால் 5 வரும்டா. அது வந்து பைத்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? என்னது பைத்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னா வந்துட்டு எந்த 3 வேல்யூ போட்டால் அந்த பித்தாகோரியன் தியரம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்றது. ஸோ 40 and 30 இருந்தால் 50 வரும். அவ்வளோதான், ஈஸி. அது பை நீ அகைன் டைம் கண்டுபிடிக்க என்ன பண்ணும், நீ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இப்படியே கண்டுபிடிச்சிட்ட. பட் டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்ப? நீ வந்து இங்கே 40 meters வந்து 2 meter/secondல போகிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம், இங்கேயும் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு தான் டைம் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சின்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிரும்டா, சிம்பிளா. சரியா? என்னது கண்டுபிடிச்சின்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்புறம் tan θ 3/4 எப்படி சார் எழுதியிருக்காங்க? இங்கே பாரு 30 40 இருக்கா? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் 30/40 தான் 3/4 அங்கே இருக்குது. ஸோ உனக்கு டைரெக்ஷனும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெலாசிட்டி கேட்டால் ட்ரை டு ஃபைண்ட் த டைரெக்ஷன் டு, டோன்ட் ஜஸ்ட் ஸ்டாப் வித் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. இது வெறும் மேக்னிடியூட் தானே, அது இல்லாமல் டைரெக்ஷனும் சேர்த்து கண்டுபிடிச்சினா சம் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஸ்பீட்ரா. என்னது ஆவரேஜ் ஸ்பீட்? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்ஸ் வித் அன்ஈக்குவல் ஸ்பீட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி? t1ன்ற டைம் இன்டர்வல்ல v1ன்ற ஸ்பீடில் போகுது, t2ன்ற டைம் இன்டர்வல்ல v2ன்ற ஸ்பீடில் போகுது. இப்படி போச்சுன்னா நீ வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்து அதை டிவைடட் பை டைம் டேக்கன் பண்ணினா உனக்கு ஆன்சர் வராது. சரியா? என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் நீ கண்டுபிடிக்கணும். எப்படி? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நீ கண்டுபிடிக்கணும். v1 × t1 அப்படின்னு போட்டு டிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சி, ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் தான் போடணும். புரிஞ்சுதா? என்ன பண்ணணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் தான் போடணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நீ கண்டுபிடிக்க v1 × t1 + v2 × t2 அப்படி தான் போட்டு போகணும். ப்ளஸ் டைம் இன்டர்வல்ஸ்க்கு நீ எல்லா டைமையும் ஆட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? அதே வந்துட்டு இப்போ t1 t2 t3 இது எல்லாமே ஈக்குவல் டு t அப்படின்னு ஒரே டைம் இன்டர்வலாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இங்கே என்னது டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ்ன்னு இருக்கு. இப்படி டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் ஒருவேளை சேம் டைம் இன்டர்வல்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்டா? இந்த டீலாம் வெளில வந்துடும். இங்கேயும் டீ எல்லாம் வெளில வந்துட்டு உள்ள வந்து நம்பர் 1 + ஒரு டீ வெளில வந்ததுக்கும் 1 + 1 + 1 + 1 + 1 இருக்கும். ஸோ இங்கே n t இருந்துச்சுன்னா கீழே என்னன்ற நம்பர் தான் இருக்கும். மேலே வந்துட்டு டீ எல்லாம் வெளில வந்துச்சுன்னா t1 × t மட்டும் வெளில வந்துடும், v1 + v2 + v3 அதுதான் இருக்கும். அதான் இங்கே இருக்கும். t கேன்சல் ஆயிரும்டா. கேன்சல் ஆகிட்டு சேம் டைம் இன்டர்வல்னா ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா இதுன்னு வரும். புரிஞ்சுதா? ஈஸி. சரி, ஒரே நிமிஷம். Let me try to take the class from this side. ஏன்னா அந்த பக்கம் போயிட்டா it feels like I'm going out of the screen. ஓகேவா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்டா. ஓகேவா? நீ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் வெளில தான் போகிறேன். நீ என்ன பண்ணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை த டைம் இன்டர்வல் போட போகிற. அவ்வளோதான். ஸோ v1 × t1 v2 × t2 சேம் things, you don't have to get confused at all. இதுவே average speed, if an object covers unequal distances with different speeds, என்னதா unequal distances கவர் பண்ணதான் different speedsல நீ கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேணாம். அது என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் எப்படி நமக்கு தெரியும்? டிஸ்டன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணும், s1 + s2 + s3 அப்படின்னு. டைம் இன்டர்வலுக்கு டைம் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த கேஸில் டிஸ்டன்சஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் என்னடா ஆகும்? யோசிச்சு பாரு. s1 s2 s3 இதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் எஸ்ன்னு ஒரே நம்பராக வெளில வந்துடும்.
உள்ள வந்து 1 + 1 + 1 + 1 + 1 n நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ உள்ள வந்து வெறும் n இருக்கும். ஓகேவா? அதாவது எஸ் அத்தனை வாட்டி எழுதியிருப்பா, எஸ் நீ n டைம்ஸ் எழுதியிருப்பா. ஸோ n × s அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை s1v1 அப்படி இருக்கா, s1/v1. இதுலேருந்து s வெளில வந்துச்சுன்னா 1/v1 + 1/v2 அப்படி ஆயிரும். s வெளியே இருக்கும், இங்கே ns இருக்கும், இங்கே ஒரு s × அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இந்த எஸ்எஸ்ஸை நீ கேன்சல் பண்ணிடலாம். சிம்பிள். இதே தான் போன இதுலேயும் சொல்லியிருப்பேன், அங்கே புரியலன்னா இங்கே புரிஞ்சுக்கோ. பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு நீ இந்த n கீழே வருமா, இது வந்துட்டு 1/n இருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோ, 1/v1 + 1/v2 வந்துடும். இங்கே கீழே இருந்த n மேலே போயிடும், v கீழே வந்துடும். சரியா? அப்போ உனக்கு இதுதான் ஃபார்முலாவாக வரும். இதுலேயே இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்னது? இதுலேயே இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்ன ஸ்பெஷல் கேஸ்? ரெண்டே டிஸ்டன்சஸ் தான் வச்சுக்கோ. s1v1ன்ற ஸ்பீடில் போகுது, s2v2ன்ற ஸ்பீடில் போகுது. இங்கேயும் s1 and s2 வந்து ஈக்குவல் அப்படின்னா, இங்கேயும் என்னது s1 and s2 ஈக்குவல் அப்படின்னா 2 தான் இருக்கா. ஸோ n வந்து 2 டிவைடட் பை v வந்து அந்த வெலாசிட்டி. ஓகேவா? என்ன இருக்கும்? ஈக்குவல்ஸ் 1/v1 + 1/v2 அப்படின்னு இருக்கும். இதுக்கு நீ வந்துட்டு என்னது, இதுக்கு நீ ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு ஆட் பண்ணினா, ஓகேவா? ரெசிப்ரோக்கல் எடுத்து ஆட் பண்ண என்ன ஆகும்? v1 + v2/v1v2 அப்படின்னு இருக்கும். இங்க வந்து 2 இருக்கா, 2 வந்துட்டு கீழே வரும். ஸோ 1/v ஈக்குவல்ஸ் v1 + v2/2v1v2 இருக்கும். அது 1/n இருக்கிறதுனால அப்படியே ரெசிப்ரோக்கல் எடு, இங்கேயும் மேலே போயிடும். ஸோ 2v1v2/v1 + v2 அப்படின்னு வந்து முடிஞ்சிடும்டா. சிம்பிள் as that. ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான விஷயங்கள், உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இங்கே பார்த்துக்கோ, இது டிஸ்டன்சஸ் வந்து சேமா இருக்கு, x/3 x/3 x/3. இந்த சம் படிச்சு பாரு, படிச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்றது யோசிச்சு பாரு. டிஸ்டன்சஸ் சேமா இருக்கு. அப்புறம் நம்ம அந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம்ல, n/v ஈக்குவல்ஸ்ன்ற ஃபார்முலா வச்சு போட்டுடலாம்ல. இங்கே n-க்கு பதிலாக 3 போட போகிற, அவ்வளோதான். ஸ்பீடு உனக்கு தெரியும், 3 ஸ்பீடு கொடுத்துருக்கான், 10 20. இங்கே 30 தெரியாமல் தப்பாக போட்டால் நல்லா அடிச்சு 60 போட்டிருக்கேன். போட்டினா உனக்கு ஆன்சர் கிடச்சிரும்டா. சிம்பிள்டா. அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி. when velocity of particle is a function of time, v = f(t) அப்படின்னு இருந்தா மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? மேக்னிடியூட்னா என்னடா எழுதுவோம், நம்ம பாருக்குள்ளே எழுதுவோம். கரெக்டா? மேக்னிடியூட் ஆஃப் தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் லிமிட் 0 to t ft dt. என்னது? ft dt by t minus 0. இந்த லிமிட் 0 to t ft, அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், விச் இஸ் வெலாசிட்டி தான். என்னது? இது வெலாசிட்டி தான். v dt இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்னடா கிடைக்கும்? வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கிடைக்கும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். என்னது? வெலாசிட்டி இன்டகிரேட் பண்ணினா, அதாவது இன்டகிரேட்னா என்ன, ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிக்கிறது. வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரே நிமிஷம்டா, ஏசி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எஸ், நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது சம்திங் தட் வி நோ. ஸோ வெலாசிட்டி பை டைம் பண்ணால் என்னடா கிடைக்கும் நமக்கு? ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிடும். சாரி, டிஸ்டன்ஸ் பை டைம் பண்ணால் என்னடா கிடைக்கும்? இது v தான். அதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் பண்ணும்போது நமக்கு வெலாசிட்டி கிடச்சிருது. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க? இது அடுத்த சேம் திங். இங்கே வேற ஒன்றுமே இல்லை, v = x(t) அப்படின்னு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இங்கேயும் அதே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிற. உனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to t அந்த வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் உள்ளே போட்டு dt போட்டு நீ இன்டெகிரேட் பண்ணினா போதும். அப்புறம் அதை டைமால் டிவைட் பண்ணினா உனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறும் நார்மலாக வந்துட்டு ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் இது எழுதுகிற மாதிரி தான்டா இதுவும். சரியா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. ரைட்டா? அடுத்து இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்முடா. உனக்கு வெலாசிட்டி at t = 5 செகண்ட் கேட்டிருக்காங்க. அதனால நீ வியோட மேக்னிடியூட்னு போட்டிருக்க. கொடுத்துருக்க இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 4t + 3 வந்துடும். எப்படி 4t வரும்? 2 × 2 + 2 × 2 × t அப்படின்னு வருமா? 2 கீழே வந்துடும், t⁻1 தான் வரும். ஸோ t⁻1 t தான் 4t அப்படின்னு இருக்கும். இங்கே இந்த t வந்துட்டு வெறுமனை 1 ஆயிரும். என்னது? t வந்துட்டு வெறுமனை 1 ஆயிரும். ஏன் சார்? ஏன்னா t⁻1 - 1 வரும், t⁻0 ஆயிரும். anything to the power 0 is 1. ஸோ 3 × 1 வந்துடும். ஸோ வெறும் 3 தான் மீதி இருக்கும். இங்கே வந்துட்டு வெறும் கான்ஸ்டன்ட்னால that will become 0. that is all. 5 நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே இது இந்த சைடு என்ன பண்ணியிருப்பாங்க? d/dt போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி at first 5 seconds கேட்டிருக்கிறதுனால t - 0னா 5 - 0 பண்ண போகிற. ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்கிறதுனால அந்த இன்டகிரேஷன் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இன்டகிரேட் பண்ண போகிற எதை? இந்த வெலாசிட்டியோட இது தான். dx/dt தானே வெலாசிட்டி, 4t + 3 தானே அது. அதை வந்துட்டு நீ இன்டகிரேட் பண்ண போகிற. அப்புறம் 5 seconds கால்குலேட் பண்ண போகிற, அவ்வளோதான். சிம்பிள். இந்த சம்மும் ட்ரை பண்ணி பாரு. பண்ண முடியல எனக்கு சொல்ல, ஹெல்ப் யூ அவுட் வித் இட். இப்போ அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் அலாங்க கர்வ்டு பார்த்துறோம். உனக்கு வந்துட்டு இது தெரியும், θ = L/r, அது உனக்கு தெரியும். அதில் இருந்தால் நம்ம L = r⁻θ அப்படின்னு கொண்டு வந்தோம். இங்கே வரைஞ்சி காட்டினால இப்படி இது L, இது θ, இது rனா
L equals R into theta. Simple. Okay வா? இப்போ total distance traveled வந்துட்டு R theta ன்னு வச்சுக்கோ. அதாவது இந்த R கோட length by time taken வந்து del t. அவ்வளவுதான். Simple. சரியா? இப்போ அதே இது average velocity. அது வந்து distance R கோட length. அதாவது R into theta equals L. Lன்றது R கோட length. R thetaன்றது same R கோட length. அதை வச்சு by del t பண்ணா நமக்கு வந்துட்டு இது ஸ்பீடு கிடைக்குது. இதே velocity வேணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த ஆர்க்கை விட்டுறணும், இதை தான் பார்க்கணும். இதுக்கு என்னடா வேல்யூ பார்த்தோம், இதுக்கு என்ன வேல்யூ பார்த்தோம், 2r sin theta by 2 அப்படின்னு பார்த்தோமா. என்ன பார்த்தோம், 2r sin theta by 2 அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது என்ன சார், இது இங்க வந்து டெல்டின்னு இருக்கு, சடனா இங்க 2v sin theta by 2 எழுதியிருக்கேன் சார். எப்படி சார், ஹவு டிட் யூ டூ தட்? இது வரைக்கும் எனக்கு ஓகே புரியுது. 2r sin theta எப்படி வந்துச்சு நீங்க சொல்லிட்டீங்க, ஆல்ரெடி அந்த இடத்துல சொல்லிட்டீங்க. இது வந்து r sin theta, இது ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2r sin thetaன்றது நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த 2v sin theta by 2 2v sin theta by 2 by theta எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, நீ என்னடா பண்ணும், வாட் ஷுட் யூ டூ, யூ ஷுட் கோ பேக் டு திஸ், யூ ஷுட் கோ பேக் டு திஸ், v equals r theta by del t அப்படின்னு இருக்கா, இது இருக்கா. இப்போ இங்க del t க்கு நீ என்ன எக்ஸ்பிரஷன் கண்டுபிடி, del t equals r theta by v. சிம்பிளா. இப்போ இந்த del t க்கு பதிலா நான் என்ன போட போறேன், r theta by v அப்படின்னு போட போறேன். r கேன்சல் ஆயிருமாடா, r கேன்சல் ஆயிருமா, இந்த v வந்துட்டு இங்க மேல போயிடும். அந்த v மேல போயிடுச்சுன்னா எனக்கு 2v sin theta by 2 இருக்கும், டிவைடட் பை இங்க கீழே இருக்க இந்த தீட்டா அப்படியே தான் இருக்கும், அந்த தீட்டா மட்டும் போட்டுக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா 2v sin theta by 2 ஏன் வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த சைன்லாம் பார்த்து பயப்படாதரா, இந்த சைன்லாம் பார்த்து பயப்படாத. திஸ் இஸ் ஜஸ்ட், வாட் இஸ் திஸ், மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அவ்வளோதான். என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி தான் படிக்கிறோம், அதுதான் வந்துட்டு இங்கே இருக்கும். சிம்பிளை பார்த்து பயப்படாத, இட்ஸ் ஆல் வெரி சிம்பிள், டோன்ட் வரி. இப்போ அடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்டா. ட்ரை திஸ் அவுட், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ. ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்த்துக்கோ, சொல்யூஷனோட இருக்கு. ஓகேவா? அடுத்து ஆக்சலரேஷன் வந்துட்டோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பேர் தான் வந்து ஆக்சலரேஷன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், லெக்சர் எடுக்கும்போது நோட்ஸ் எடுத்துகிட்டே பாரு. சும்மா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் டு யூ. அண்ட் நான் ஒரு ப்ராப்ளமை காட்டிட்டு இது போடுறா அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஆள் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் போடாமல் நீ வந்தீங்கன்னா வேஸ்ட். ப்ராப்ளம் ட்ரை பண்ணி ப்ராப்ளம் புரிஞ்சுக்க பாரு. அப்போ தான் வந்துட்டு திஸ் லெக்சர் வில் பி ஆஃப் எனி யூஸ் டு யூ. சரியா? ஸோ சும்மா வந்துட்டு எவ்வளோ பேசிட்டே இருக்காரு, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் வந்துட்டு திஸ் இஸ் நாட் எ கார்ட்டூன், திஸ் இஸ் அ கிளாஸ். ஸோ கிளாஸாக பாரு, அப்போ தான் நீ படிக்கிறதுக்கே வேல்யூ. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கோது. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் வந்து ஆக்சலரேஷன். அப்போனா என்னதுரா, dv by dt. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த dv dt கான்செப்ட்லாம் வந்துட்டு பேசிக் கால்குலஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஓகேவா? என் சேனல்லே இருக்கும். வேணும்னா அந்த பேசிக் கால்குலஸ் வீடியோவை இங்கே நான் வந்துட்டு லிங்க் பண்ணுறேன், நீ அகைன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டியா, அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டி எந்த பக்கம் மாறுதோ, இப்போ இப்படியே போயிட்டு இருக்கு, இது இன்னும் வேகமாக போகுது அப்படின்னா ஆக்சலரேஷனும் இந்த டைரக்ஷன்லேயே தான் இருக்கு. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கு, இதை நிறுத்தி இப்படி திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னாகும், நிறுத்தி திருப்பி அனுப்புகிறோம்னா அப்படி வந்துட்டு ஆக்சலரேஷன் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்துட்டு இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். அவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதா? இப்போ அதோட சிம்பிள் வந்து ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கேன் பி ஐதர் பாசிட்டிவ், 0 ஆர் நெகட்டிவ். எப்போ சார் 0வாக இருக்கும், வெலாசிட்டி சேஞ்சே ஆகாமல் போயிட்டே இருக்கணும். அப்போ இட் இஸ் நாட் ஆல் பீங் ஆக்சலரேட்டட், அப்போ தான் வந்து இட் வில் பி 0. புரிஞ்சுதா? எஸ். let us move on to the next one. இது பார்த்துக்கூடா, டைப்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னது, டைப்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படின்னு இருக்கு. நவ் acceleration equals v2 minus v1 by t2 minus t1. இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன், உனக்கே தெரியும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். சிம்பிளா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். அதான் del v by del t எழுதியிருக்கேன். இப்போ அதே இதில் என்ன, இந்த டெல்லுன்னு நீ பார்த்தாலே, ட்ரையாங்கிள் பார்த்தாலே இந்த ட்ரையாங்கிளை டியா மாற்றலாம்டா அப்படின்னு தெரியணும். ட்ரையாங்கிள் எப்படி டியா மாற்றுவேன், ட்ரையாங்கிளை டியா மாற்றத்துக்கு லிமிட் del t tends to 0 அப்படின்னு போடணும். இங்கே பாரு எழுதியிருக்கேனா, லிமிட் del t tends to 0, del v by del t equals dv by dt. அவ்வளோதான், ட்ரையாங்கிள் வந்து dv by dt மாறிடுச்சு, which is instantaneous acceleration. ஓகேவா? இங்கே del t is infinitesimally small, அதுதான் வந்து del t tends to 0. ஓகேவா? இப்போ அதே வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்கணும்னா இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுவேன், ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பேன், லிமிட் 0 to t a dt. என்னது, லிமிட் 0 to t a dt. ஆவரேஜ் வெலாசிட்டி, இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன்.
என்னது ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஏ இது சரியா கண்டுபிடிக்கணும்னா நீ வந்துட்டு ஏரியா அண்டர் த ஆக்சிலரேஷன் டைம் கர்வ் பண்ணினா உனக்கு வந்து வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி பை டைம் இன்டர்வல் பண்ணும்போது உனக்கு திரும்ப ஆக்சிலரேஷன் கிடைச்சிரும்டா. இப்போ வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா என்ன? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டைம் ஆக மேக்னிடியூடும் டைரக்ஷன் ரெண்டுமே மாறாது. அப்போனா ஏ இஸ் கான்ஸ்டன்ட் அர்த்தம். இதுவே எதர் டைரக்ஷன் ஆர் மேக்னிடியூட் இது ரெண்டுல எது மாறினாலுமே ஆக்சிலரேஷன் வந்து கீப்ஸ் சேஞ்சிங் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். புரியுதா? இப்போ இது என்னடா இருக்கு இங்க பாரு, இங்க வந்து velocity is a function of time. என்னது velocity is a function of time. இங்க same velocity is a function of displacement. அப்போ என்ன ஆகுது? a equals dv by dt இருக்கு. v மட்டும் தனியா எடு, v வந்து நம்ம dx by dt எழுதலாம். அப்போ வந்து a equals d square x by dt square அப்படின்னு கிடைச்சிருது. இது velocity ஒரு function of time நமக்கு கொடுக்கும்போது. இதே velocity ஒரு function of displacement கொடுத்தா என்ன பண்ணலாம்? dv by dt இருக்கு into dx by dx பண்ணு. என்ன into dx by dx. ஸோ உனக்கு dx dx கேன்சல் ஆச்சுன்னா மீதி dv by dt தான் இருக்கும். ஆனால் நீ dx dx கேன்சல் பண்ண போகிறது இல்லை. நீ dx by dtக்கு பதிலாக v அப்படின்னு எடுக்க போற. எடுத்தீங்கன்னா உனக்கு a equals v dv by dxன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து velocity as a function of time உன்னால டிஃபரன்ஷியேட், function of displacement உன்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. dv by dx அப்படின்னு போட்டினா கரெக்டா? எஸ். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா you can stick with this. velocity as a function of time கொடுத்தா you can stick with that. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அது ரெண்டு பேஸ் பண்ணியுமே you have another problem here. d square x by dt square பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம். சரியா? அண்ட் தென் இங்க வந்துட்டு என்னது? இங்க வந்துட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஃப்ரம் 0 to 5 செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? இந்த ப்ராப்ளமும் ட்ரை பண்ணு. அடுத்து ரீட்டார்டேஷன்னா என்னடா? ஆக்சலரேஷன் which opposes the motion of the particle பேர் தான் வந்து ரீட்டார்டேஷன். அதாவது வந்துட்டு ஒரு மோஷன் இப்படி இருக்குன்னா அது ஆப்போசிட்ல ஒரு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆச்சுன்னா that is called as retardation. அப்போ வந்து அது நெகட்டிவ் ஏவா இருக்கும்டா. இட் ஹாஸ் அ நெகட்டிவ் வேல்யூ. பார்த்தியா? அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாலை மேலே போடுறோம், இது கீழே இழுக்குது, அதனால தான் வந்துட்டு இட் இஸ் ரீட்டார்டேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக ஆக்ட் ஆகுது. When an object reverses direction, then at that instant of time its velocity is 0, but acceleration is non-zero. ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ மேலே தூக்கி போடுற பால் நின்றுட்டு கீழே வருது அப்படின்னா நமக்கு தெரியும் மேலே தூக்கி போடுறாங்கனாலே -9.8 m/s² அப்படின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த பால் மேலே இருக்க ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் non-zero. கரெக்டாக -9.8 m/s² தான் இருக்குது. ஆனால் அது மேலே போயிட்டு நிற்கிற பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி வந்துட்டு பிகம் 0. கரெக்டாக? ஸோ வெலாசிட்டி கேன் பி 0 when acceleration is non-zero. அதான் சொல்கிறாங்க. இப்போ கீ பாயிண்ட்ஸ் என்னடா? When a particle is moving with uniform velocity, its acceleration must be 0. ஓகேவா? யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டே இருந்தால் ஆக்சலரேஷன் 0வாக தான் இருக்கும். அப்போனா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போனால் ஆக்சலரேஷன் மே ஆர் மே நாட் பி 0. என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ தான் வந்து கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் 0ன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இங்கே பாரு, ஸ்பீடு மட்டும்தான். ஸ்பீடு என்னது? ஸ்பீடு வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு சேமாக இருந்து டைரக்ஷன் மாறலாம்ல, அப்போனா ஆக்சலேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆக்சலேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஸ்பீடு எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த டைரக்ஷனில் இருக்குடா. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ when particle moves with constant speed in a straight path, என்னது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஸ்ட்ரெயிட் பாத்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீ வந்து எழுதிடலாம் ஆக்சலேஷன் 0 அப்படின்னு. அதுவே வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னா சர்க்கிளில் எப்பயுமே வந்துட்டு டைரக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? என்ன ஆகிட்டே இருக்கும்? டைரக்ஷன் வில் பி சேஞ்சிங். அதனால வந்துட்டு ஆக்சலேஷன் இஸ் நெவர் 0 எழுதியிருக்காங்களா? ஆக்சலேஷன் இஸ் ஆல்வேஸ் non-zero ஆர் நெவர் 0. அதுதான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ இது உனக்கு தெரியணும்டா. இங்கே பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீ வந்து dx by dt போட்டினா வெலாசிட்டி கிடச்சிரும். ஓகேவா? இது dx by dt போட்டினா வெலாசிட்டி கிடச்சிரும். வெலாசிட்டியை dv by dtன்னு போட்டினா ஆக்சலரேஷன் கிடச்சிரும். அதுவே ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணினா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உனக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணினா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதாவது எக்ஸ் டி பை டிடி பண்ணா வி, அதே டி பை டிடி பண்ணா ஏ. அதே ஏவை இன்டெகிரேட் வித் டிடி பண்ணா வி, அதே சேம் இன்டெகிரேட் வித் டிடி பண்ணா யூ வில் கெட் எக்ஸ். தட் இஸ் ஆல். சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த சைக்கிள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அது வரைஞ்சிருக்கு. இந்த இப்படி போகும்போது டிஃப்ரென்சியேஷன், இப்படி போகும்போது டிஃப்ரென்சியேஷன், அதுவே இப்படி ரிவர்ஸில் வரும்போது இட் இஸ் இன்டெகிரேஷன். அவ்வளோதான். சிம்பிள். இது புரிஞ்சுக்கோ. இது ரொம்ப ஈஸியான ஒரு மேட்டர். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுக்கு ஈஸியான டெரிவேஷன்ரா. நீ கஷ்டப்பட்டே இருப்பல, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பேர். a ஈக்குவல்ஸ் dv by dt போடு, இது உனக்கு ஆல்ரெடி தெரியும். v ஈக்குவல்ஸ் dx by dt போடு, இது உனக்கு ஆல்ரெடி தெரியும். இது மட்டும் எக்ஸ்ட்ராடா.
a equals v dv by dx. இது எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வந்துச்சு. ஓகேவா? இந்த இது நீ பாத்தீனா அந்த இது புரிஞ்சிரும். அது மூணையும் நீ ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டு வெறுமனே ரீஅரேஞ்ச் பண்ணி இன்டகிரேட் பண்ணா you will get your 3 equations of motion which are very very simple. இது உனக்கு கம்ப்ளீட் டெரிவேஷன் வேணும்னா அகைன் பிளேலிஸ்ட்டை போய் பாரு. சார் கிளாஸ் எடுத்திருப்பேன். சார் கொஞ்சம் முடியல கம்மியாக இருக்கும், வேற கெட்டப்பில் இருப்பேன், பட் சார் கிளாஸ் எடுத்திருக்கேன், போய் பாரு. சரியா? அதை யூஸ் பண்ணி தான்டா இந்த கொஸ்டின் இருக்கு. இதை ட்ரை பண்ண யூ வில் ஷார்லி ஃபைண்ட் தி ஆன்சர். நோ வரிஸ் அபவுட் இட். ஓகேவா? அகைன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு அந்த கொஸ்டின், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு இந்த கொஸ்டின், தேர்ட் ஈக்குவேஷன் வச்சு இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். அடுத்து அகைன் சேம் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு ஒரு கொஸ்டின். இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சா? ரியாக்ஷன் டைம் அண்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்த்து எவ்வளோ நேரம் கழிச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதா ரியாக்ஷன் டைமு. அந்த ரியாக்ஷன் டைம் அப்போ ஒரு பொருள் நவுந்துட்டு இருக்குன்னா அது நவுந்துட்டே தான் இருக்கும். அதுதான் முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. எனவே அந்த ரியாக்ஷன் டைம் அப்போவும் இஃப் சம்திங் இஸ் மூவிங் இட் வில் கீப் ஆன் மூவிங். நான் இங்கே விட்டுட்டு ரியாக்ட் ஆகி இங்கே தான் பிடிக்கிறேன் அப்படின்னா இந்த இவ்வளோ தூரத்துக்கும் அந்த பொருள் நவுந்துட்டே தான் இருந்துச்சு. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ அதே இப்படி பிடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்தில் ஸ்டாப் ஆகுது அப்படின்றத ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஆர் பிரேக் அடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு நிற்கிது அப்படின்றத ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பிட்வீன் த டைம் அண்ட் தி ஆப்ஜெக்ட் டிசைட்ஸ் டு ஸ்டாப். ஓகேவா? இது ரியாக்ஷன் டைம்லேருந்து இல்லை, நீ எங்கேருந்து பிரேக் அடிக்கிறியோ அங்கேருந்து எவ்வளோ நேரம் கழிச்சு நிற்கிற. ஓகேவா? நீ பார்த்து ரியாக்ட் பண்ணுற டைம் வேறு, ரியாக்ட் பண்ணி பிரேக் அடிச்சோன்னே எவ்வளோ நேரத்தில் நிற்கிற அப்படின்றத வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் 20 மீட்டர் பர் செகண்டில் போதும். ஓகேவா? அப்போ இங்கே பாரு, இது வந்து ரியாக்ஷன் டைம் தான் 0.5 செகண்ட்ஸ். ஸோ அந்த 20 × 0.5 அப்படின்ற 10 மீட்டர் வந்துட்டு இது ட்ராவலே ஆயிருக்கும். செம்ம நீ சால்வ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். புரியுதா? அதுக்கப்புறம் அவன் பிரேக்கு பிடிச்சிட்டான். பிரேக்கு பிடிச்சி எவ்வளோ நேரம் கழிச்சு நிற்கிறான் அப்படின்றது தான் இது. ஓகேவா? என்னது? பிரேக்கு பிடிச்சிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு நிற்கிறான் அப்படின்றது தான் இது. இதில் ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0வா? இந்த v² 0 ஆகிடும். ஸோ -u² தான் இருக்கும். என்னது? -u² தான் இருக்கும். இங்கே -u² இருக்கும். இந்த a வந்துட்டு வெறும் 4 இல்லை -4. அப்போ தான் இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். சரியா? கேன்சல் ஆகிட்டு உனக்கு இதாண்ட ஆன்சராக வரும். புரிஞ்சுதா? இப்போ டோட்டல் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் பாரு. ரியாக்ஷன் டைமில் போன இந்த 10 மீட்டரு ப்ளஸ் அவன் பிரேக் அடிச்சதுக்கப்புறம் போன இந்த 50 மீட்டர் ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வருது. அதான் நீ அங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த nth செகண்ட். ஓகேவா? என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த nth செகண்ட். del SNth பார்த்தீங்கன்னா SN - SN - 1 அவ்வளோதான். SN எப்படி கண்டுபிடிப்ப? S is equal to ut plus half at². இந்த டீக்கு பதிலாக வந்து n போடு. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த SNக்கு வந்து n போடு. SN - 1க்கு வந்துட்டு இதே டீக்கு பதிலாக n - 1 போடு. ஓகேவா? இது ரெண்டும் வேற கேஸ்ரா. இது செகண்ட் கேஸ், இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? அங்கே பாரு un plus half an² வச்சிருக்கேனா, அதே மாதிரி செகண்ட் கேஸில் u × n - 1 plus half an - 1² வரும். அதை நீ வந்துட்டு இப்போ இந்த -1 மல்டிப்ளை பண்ணால் -un plus u அப்படின்னு வரும். -un கேன்சல் ஆயிடும், ப்ளஸ் u மட்டும் தான் மீதி இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு இதான் ஆன்சராக வரும். del Sn equals u plus a/2 × 2n - 1 இதான் ஆன்சராக வரும். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ரா இங்கே. ஓகேவா? அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. பார்த்துக்கோ. இன்னொரு கொஸ்டின் பார்த்துக்கோ. இன்னொரு கொஸ்டின் பார்த்துக்கோ. இது பாரு, இது வந்துட்டு இங்கே பாரு v equals u plus 8. இது 3 ஈக்குவேஷன் வச்சு வர கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆமாம், இது வந்துட்டு 2 ஈக்குவேஷன் வச்சு வருது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 of the 3 ஈக்குவேஷன்ஸ். இந்த சூவட் நீ எழுதியிருக்கேன்னா இந்த v equals u plus 8 இந்த ஈக்குவேஷன்லாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஃபாரினில் வந்துட்டு தே கால் தீஸ் சூவட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? நான் ஒரு ஃபாரின் புக்கை ரெஃபர் பண்ணப்போ வந்துட்டு சூவட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த பேர் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த சூவட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ நோ வாட் ஆல் இஸ் இன்க்ளூடட் இன் இட். பாரு, s இருக்கும், u இருக்கும், v இருக்கும், a இருக்கும், t இருக்கும். சூவட் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அடுத்தடா இப்போ ஷார்ட் ட்ரிக்ஸ். என்ன சார் ஷார்ட் ட்ரிக்ஸு? டைமுக்கு ஒன்று, வெலாசிட்டிக்கு ஒன்று, டிஸ்டன்ஸுக்கு ஒன்று. எப்படி சார்? u வந்து 0, a கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கே u வந்து 0 போட்டு பாரு, v equals at அப்படின்னு வரும். அப்போ t equals v/a வரும். இது மாதிரி. ஓகேவா? என்னது? மேலே இருக்க குவான்டிட்டி ஈக்குவல்ஸ் இந்த குவான்டிட்டி அப்படின்னு வரும். எங்கேருந்து வருது அப்படின்றத நீ இதெல்லாம் எங்கெங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத இந்த இதை வச்சுட்டு கண்டுபிடி. என்ன பண்ண போகிற? வெறுமனே u 0ன்னு போட்டுட்டு எங்கேருந்து வந்துட்டு இதை கண்டு வந்திருக்கோம் அப்படின்றத பாரு, ஜாலியாக இருக்கும். ஓகேவா? 3த்தையும் பார்த்துக்கோ. இது நீ அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோடா. நம்ம சம் வரும்போது u 0ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துட போது. யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ் திஸ், டோன்ட் வரி அபவுட் இட். பட் ஜஸ்ட் ஃபார் அ மென்டல் எக்ஸசைஸ், சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்காக நீ வந்துட்டு எங்கேருந்தெல்லாம் இந்த வீக் இந்த at வந்திருக்கு, v equals u plus 8 vக்கு 80 வந்திருக்கு. அது மாதிரி s equals half at² எங்கேருந்து வந்திருக்கு? இங்கே 0 போட்டால் half at² வந்திருக்கு. இந்த கீழே இருக்க 3 எப்படி வந்துச்சு அப்படின்றத நீ கண்டுபிடி. மேலே இருக்க 3 நான் சொல்லிட்டேன். இப்போ அதை பேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸ் ட்ரை திஸ் அவுட் அகேன். ஓகேவா?
அடுத்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஏன்னா வந்துட்டு இங்கே ஆக்சலரேஷன் வந்து -g அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ v ஈக்குவல்ஸ் u மைனஸ் gt வந்துடும், s ஈக்குவல்ஸ் ut மைனஸ் ½ gt² வந்துடும். அதே மாதிரி v² ஈக்குவல்ஸ் u² மைனஸ் 2gs நமக்கு வந்துடும். கரெக்டா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ u + at மைனஸ் ஜின்னு போட்டிருக்காங்க. இப்போ அசெண்டிங் டைம் வந்துட்டு என்னவா, அசெண்டிங் டைம் வந்துட்டு u/g அப்படின்னு இருக்குமா. எப்படிடா u/gன்னு இருக்கும்? ஏன்னா வந்துட்டு ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு வந்து 0 அப்படின்னு தெரியும். ஃபைனல் வெலாசிட்டி 0னா -u ஈக்குவல்ஸ் -gt வருமா. மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. அப்போ t ஈக்குவல்ஸ் u/gன்னு வரும். என்னது t ஈக்குவல்ஸ் u/g அப்படின்னு தான் நமக்கு வரும். t ஈக்குவல்ஸ் u/g வந்துருச்சா, அது வந்து மேலே போகிறதுக்கு, அதே u/g தான் கீழே வரத்துக்கும். கரெக்டாக? என்னது அதே u/g தான் கீழே வரத்துக்கும். அப்போ உனக்கு டோட்டல் டைம் டேக்கன் வந்து 2u/gன்னு இருக்கும். ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டால் அது கீழே வந்து முடியறதுக்கு. புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? v² ஈக்குவல்ஸ் u² + 2as அப்படின்னு இருக்கு. இதில் எஸ்க்கு பதிலாக s max போட்டுக்கோ, ஜிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக -g போட்டுக்கோ. வேற என்னடா போடுவேன்? வேற என்ன போடுவேன்? v²க்கு பதிலாக 0ன்னு போட்டுருவேன். ஓகேவா? 0ன்னு போட்டினா -u² ஈக்குவல்ஸ் -2gs அப்படின்னு இருக்கும். இது கேன்சல் ஆயிரும். கரெக்டா? அப்போ u² / 2g ஈக்குவல்ஸ் h maxன்னு வந்துடும். இந்த s தாண்டா இங்கே h maxன்னு எழுதியிருக்கேன். ஆனால் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்டுக்கு மட்டும்தான் வந்து வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஓகேவா? என்னது மேக்ஸிமம் ஹைட்டில் தான் வந்துட்டு உன்னோட வெலாசிட்டி 0 ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. புரியுதா? அடுத்து இதை பேஸ் பண்ணினா ப்ராப்ளம்ஸ் தாக்கண்ணா ட்ரை பண்ணிப்பாரு. ரெண்டு ப்ராப்ளமே ஒரு ப்ராப்ளம் தான், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் என்னது? இங்கே பாரு, வேறு டைம் இன்டர்வல்ஸ். ஓகேவா? 1 செகண்டில் இவ்வளோ தூரம், 2 செகண்ட்ஸில் இன்னொரு 1 செகண்டில் 15 மீட்டர்ஸ், இன்னொரு 1 செகண்டில் 25 மீட்டர்ஸ். ஓகேவா? ஒரே டைம் இன்டர்வலில் வேறு டிஸ்டன்சஸ் ட்ராவல் ஆகுது. இங்கே அகெயின் ∇ ஈக்குவல்ஸ் u, நம்ம என்ன பார்த்தோம்? u + a/2 × 2n - 1 அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஏக்கு பதிலாக நீ வந்து -g போட்டுற போகிற. அப்போ உனக்கு வந்து இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிருது. அவ்வளோதான் மோஷன் அண்டர் கிராவிட்டிக்கு. இப்போது இது யூஸ் பண்ணி யூ ஆர் கெட்டிங் அதர் ப்ராப்ளம்ஸ். ட்ரை டு சால்வ் திஸ். இந்த ப்ராப்ளம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த ப்ராப்ளமை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏ வந்துட்டு இப்படி கீழே வருதான், பி வந்து மேலே போதான், ரெண்டும் எப்போ மீட் ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுமே ஒரே டைமில் தான் மீட் ஆக போகுது. ஸோ டி ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? இதில் h ஈக்குவல்ஸ் என்னது? இதில் h ஈக்குவல்ஸ் டோட்டல் ஹைட் வந்து 100 கொடுத்துருக்கான். ஸோ h ஈக்குவல்ஸ் 30t - gt² அப்படின்னு போட்டிருக்கான். இங்கே பாரு, 30t - gt² அப்படின்னு போட்டிருக்கான். அதே ஏக்கு என்னதுடா? அதே ஏக்கு வந்து மைனஸ் போட்டிருக்கோம். -100 - h. இங்கே பாரு, இந்த டிஸ்டன்ஸ் 100 - h. ஆனால் ஏ கீழே நோக்கி வரதுனால -100 - hன்னு போட்டிருக்கோம். ஈக்குவல்ஸ் -20t - ½ gt². இங்கே பாரு, யூடிக்கு அகெயின் இனிஷியல் வெலாசிட்டி கீழ் நோக்கி இருக்கிறதுனால மைனஸில் போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? அண்ட் -gt² தான். நம்ம எப்பயுமே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே தான் புல் பண்ணணும், அதனால மைனஸ் தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது ரெண்டுத்தையும் நீ வெறுமனே அடிஷன் பண்ணும். என்னது? அடிஷன் பண்ணினாலே இந்த மைனஸ் கேன்சல் ஆயிருமா? 30t + 20t 50t. இங்கே வந்துட்டு இந்த மைனஸ் அகெயின் உள்ள மல்டிப்ளை ஆகும்போது இட் வில் பிகம் ப்ளஸ். இது போயிடும். -½ gt² + ½ gt² போயிடும். ஓகேவா? என்ன ஆயிரும்? -½ gt² + ½ gt² வந்து போயிடும். உனக்கு மீதி வந்துட்டு யூ வில் ஒன்லி ஹேவ் 100 = 50t மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு நீ டைம் = 2 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சா அந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணிப்பாரு. இப்போ நீ நியூமெரிக்கல் சால்வ் பண்ண ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது. ஒன்று அனலிட்டிக்கல் அப்ரோச், இன்னொன்று கிராஃபிக்கல் அப்ரோச். கிராஃபிக்கல் தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், டயக்ராம் வரைஞ்சு பாரு, அதிலே உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்ட்டு. அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் வந்து நியூமெரிக்கலாக எடுத்து எழுதிட்டு அப்படி பண்ணுறது பேர் அனாலிட்டிக்கல் அப்ரோச். இப்போது மோஷன் வந்து ரெண்டு வகைப்படும். மோஷன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம், ஆர் பாடி வந்து மோஷன்லேயும் இருக்கலாம். அப்படி மோஷனில் இருக்க பாடி கேன் பி having non-uniform motion or uniform motion. Non-uniform motion, it can either be accelerated or retarded. அவ்வளோதான்டா, சிம்பிள் as that. ஓகேவா? இப்போ இதெல்லாமே உனக்கு தெரிஞ்சிச்சா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸுக்கு வந்துட்டோம்டா. என்னது? டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸுக்கு வந்துட்டோம். கிராஃப் வந்து பொசிஷன் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப் அண்ட் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் அப்படின்ட்டு இருக்குடா. ஓகேவா? என்ன இருக்குது? பொசிஷன் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப் அண்ட் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப். புரிஞ்சுதா? இதில் ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குடா. என்னது? ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குது. சிம்பிள்ஸ் எல்லாமே நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். இதில் கஷ்டப்பட ஒன்றுமே இல்லை. என்னவா? ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அட் பாயிண்ட் 4 meters. பாரு, டைம் மாற பொசிஷன் ஹஸ் நாட் சேஞ்ச்ட் அட் ஆல். என்னது? டைம் மாற தி பொசிஷன் ஹஸ் நாட் சேஞ்ச்ட் அட் ஆல்.
அப்படி இருக்கும்போது tan theta equal 0 அப்படின்றாங்க. tan thetaனா என்னடா y/x தான் போடுவேன். என்ன போடுவேன்? y/x தான் போடுவேன். அது வந்து 0. ஏன்னா இங்கே y 0, yல சேஞ்ச் இன் y இல்லை. ஓகேவா, x மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. ஸோ y/x தான் போடுவேன். இங்கே சேஞ்ச் இன் y இல்லை, அதனால இட் இஸ் ஜஸ்ட் 0. ஓகேவா, இதுக்கு ஸ்லோப்பு தான். என்னது tan thetaன்றது இஸ் ஜஸ்ட் ஸ்லோப். சின்ஸ் வெலாசிட்டி வந்து 0ன்றதுனால ஆக்சிலரேஷனும் 0 தான். இப்போ அதே ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜினில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ tan theta என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கே தெரியும் ஸ்லோப் வந்து என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஏன்னா y2 will always be greater than y1. கரெக்டாக என்னது y2 will always be greater than y1. இது y2, இது y1 அப்படின்னா இந்த y2 ஆல்வேஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால tan theta வந்து பாசிட்டிவாக தான் வரும். அப்போ வெலாசிட்டி வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கு, ஆனால் கான்ஸ்டன்டாக தான் இருக்கு. அதனால ஆக்சிலரேஷன் 0. இப்போ அதே இது வந்து x is changing with respect to time தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் x = 5 meters. இதனால் வந்து கீழே போச்சுன்னா tan theta நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா y2ஓட வேல்யூ எப்பயுமே y1ஓட வேல்யூவோட கம்மியாக இருக்கும். அப்போ y2 - y1 பண்ணும்போது y1ஓட வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? y1ஓட வேல்யூ அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனாலும் அது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கிறதுனால உனக்கு ஆக்சிலரேஷன் 0 தான். புரிஞ்சுதா? தட் இஸ் கிளியர். இப்போ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் -√3 m/s. ஓகே, அப்படின்னா என்ன? வெலாசிட்டி which is equal to ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப் which is equal to y/x which is equal to tan theta. இது எல்லாமே ஒன்று தான்டா. ஓகேவா, வெலாசிட்டி ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப் தான் ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப், அதுதான் y/x, அதுதான் வந்து tan theta. அப்போ உனக்கு tan theta = √3 கிடச்சிரும். அப்போ theta equals tan inverse of -√3 which is 120 degrees. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா, இப்போ அடுத்து பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா, என்னது பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இது வந்து யூனிஃபார்ம் மோஷன், இது பாடி அட் ரெஸ்ட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் யூனிஃபார்ம் மோஷன். இங்கே பார்த்துக்கோ, tan theta2 greater than tan theta1. ஏன்னா இங்கே ஸ்லோப் இன்னும் ஸ்டீப்பாக இருக்குது இந்த ஸ்லோப்பை கம்பேர் பண்ணுறதோட. கரெக்டாக நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சினா இந்த லைனோட ஸ்லோப்பு இந்த லைனோட ஸ்லோப்போட கம்பேர் பண்ணால் இங்கே தான் வந்துட்டு y அதிகமாக இருக்கும். கரெக்டாக, அதனால தான் tan theta2 வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து ஆக்சலரேட்டட் மோஷன், போத் v and a are பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே இந்த கேஸில் பாரு, இங்கே மாடுலஸ் ஆஃப் tan theta2 வந்து இஸ் கிரேட்டர் தேன் மாடுலஸ் ஆஃப் tan theta1. ஓகேவா, திஸ் இம்ப்ளைஸ் வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங், தேர்ஃபோர் ஆக்சலரேட்டட் மோஷன். ஆனால் எப்படிடா இன்க்ரீஸ் ஆகுது? நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, என்ன ஆகுது? நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ போத் v and a are நெகட்டிவ். அதுதான் இந்த கேஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, இப்போ பொசிஷன் டைம் கிராஃப் ஃபார் நான் யூனிஃபார்ம் மோஷன். இங்கே பாரு, tan theta2 இஸ் லெசர் தேன் tan theta1. இப்போ என்ன ஆகுது? வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால இது வந்து ரீட்டார்டட் மோஷன். இங்கே v is பாசிட்டிவ் அண்ட் a is நெகட்டிவ். ஏன்டா a நெகட்டிவ்? ஏன்னா வெலாசிட்டி குறைஞ்சிட்டே வருது, அப்படின்னா ஆக்சலரேஷன் குறையுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் a is நெகட்டிவ், அதாவது ரீட்டார்ட் ஆகுது. இந்த கேஸில் பாரு, அதே இது இன்வர்ஸில். இது நீயே யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். லெட் அஸ் மூவ் ஆன். சிம்பிள். இந்த கிராஃபில் எங்கே வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும், எங்கே வந்து கீழ் நோக்கி வருதோ அங்கே தான் நெகட்டிவாக இருக்கும். சிம்பிள். ஓகேவா, என்னது எங்கே கீழ் நோக்கி வருதோ அங்கே தான் நெகட்டிவாக இருக்கும். அதுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். இது வந்துட்டு உனக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கா டஸ் இட் மேக் சென்ஸ் அப்படின்னு நீ யோசிச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட், வாட் எல்ஸ் ஸ்லோப் ஆஃப் அ வெலாசிட்டி டைம் கிராஃப். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஓகே, எல்லாம் 0 தான். அதே ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது ஆனால் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னா அதே தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். tan theta 0 தான் வரும். இப்படி மேலே போச்சுன்னா இட் இஸ் இன்க்ரீசிங், tan theta is பாசிட்டிவ். கீழே வந்துச்சுன்னா இட் இஸ் டிக்ரீசிங், tan theta is நெகட்டிவ். ஓகேவா, அதாவது ஆக்சலரேஷன். வெலாசிட்டி டைம் கிராஃப் முன்னாடி பார்த்துட்டு இருந்தது பொசிஷன் டைம் கிராஃப், இப்போ பார்க்குறது வெலாசிட்டி டைம் கிராஃப். வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன். ஓகேவா, என்னது? ஆக்சலரேஷன். The slope of a velocity time graph வந்து acceleration. ஸோ acceleration எப்படி இருக்குது அப்படின்றது தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்கே 0, இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ். சரியா? புரிஞ்சுதா? இப்போ அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாரு. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை, ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. tan theta ரெண்டுமே உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். tan 30 தெரியும், tan 45 தெரியும். அது ரெண்டுத்துக்குமே நீ வந்துட்டு வெறும் ரேஷியோ கண்டுபிடிச்சா 1/√3 வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப்க்கு அடியில் இருக்க ஏரியா நான் என்ன கொடுக்கும்னு சொன்னேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏரியான்றது வெலாசிட்டி டைம் கிராஃப். இங்கே வர இதில் இன்டெக்ரல் ஆஃப் v dt ஃப்ரம் t1 to t2 பண்ணினா உனக்கு
ஈக்குவல் டு எக்ஸ்னு கிடைக்கும்டா, அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எக்ஸ்னு கிடைக்கும். இப்போ இங்கே வந்துட்டு வெறுமனே ஏரியாஸ் நீ அப்படியே ஆட் பண்ணினா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல்ஸ் a1 மைனஸ் a2 ப்ளஸ் a3. அதே டிஸ்டன்ஸ் வந்து a1 ப்ளஸ் a2 ப்ளஸ் a3. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, இப்போ அதை பேஸ் பண்ணினா ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாரு. அகெயின் எல்லா ப்ராப்ளமுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், புரியலனா ஒரே ஒரு வார்த்தை, சார் இந்த டைமில் இந்த ப்ராப்ளம் சார் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு அது லிங்க் வந்து உனக்கு இது கீழே கொடுத்துறேன், கமெண்ட் கீழே கொடுத்துறேன். நீ அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். புரியுதா? தட் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ஹவ் வி ஆர் கோயிங் டு டீல் வித் திஸ். இங்கே பார்த்துக்கோ, ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் முடிஞ்சா, பொசிஷன் டைம் கிராஃப் பார்த்துட்டோம், வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்த்துட்டோம், மூணாவது ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் பார்த்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க சார் கிராஃப்ஸ் அப்லோட் பண்ணுங்க சார் அப்படின்னு. உங்கள் கமெண்ட்டுக்கு கீழே இந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே இந்த வீடியோட லிங்க் நான் எடுத்துகிட்டு வந்து போடுவேன். அப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ a ஈக்குவல் 0னா யூனிஃபார்ம் மோஷன், கார் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதான் இது, இல்லை அதுதான் வந்துட்டு இது. ஓகேவா, a ஈக்குவல் 0. இங்கே a இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபால் எப்படி -9.8 கான்ஸ்டன்ட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், சிம்பிள். ஓகேவா, அதுவே வந்துட்டு யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன், ஃப்ரீ ஃபால் வந்துட்டு கீழே வந்துட்டே இருக்கும்போது நீ கீழ் டைரக்ஷனே பாசிட்டிவ்னு எடுத்துப்ப. அப்போ வந்து +9.8ன்னு வச்சுக்கோ. அதே இங்கே த்ரோன் அப்பனா அதை வந்துட்டு நெகட்டிவாக ஆக்ட் பண்ணுமா, அப்போ -9.8 மீட்டர்/செகண்ட். அதான் வந்துட்டு நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறது. ஓகேவா, யூனிஃபார்ம் ரீட்டார்டேஷன், புடிச்சு கீழே இழுக்கிறது. இப்போ ஆக்சலரேஷன் டைம் கிராஃப், வெலாசிட்டி டைம் கிராஃப், பொசிஷன் டைம் கிராஃப். ஆக்சலரேஷன் வந்து ஏடே இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி என்ன ஆகும், கான்ஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், இப்படி எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஏன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் போகிறவன் அடுத்து இவ்வளோ ஸ்பீடில் போவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இவ்வளோ தூரம் போகிறவன் அதோட அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோம். அதுதான் இங்கே கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாமே அன்ரியல் கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார், யோசிச்சு பாரு. அட் அ கிவன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டைம் மோஷன் பேராமீட்டர்ஸ் cannot have two different values. கரெக்டா? இப்போ உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஒரே நேரத்தில் இப்படி 2 வேல்யூ இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெலாசிட்டி ஒரே நேரத்தில் 2 வேல்யூ இருக்குமா, இருக்காது. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஒரே நேரத்தில் 2 வேல்யூ இருக்குமா, இருக்காது. அதனால இது எல்லா கிராஃப்மே தப்பு. புரிஞ்சுதா? இதுவே வந்துட்டு ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் லைக் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக வந்துச்சா, தப்பு. ஆர் இங்கே இது பேர் என்னது, ஸ்பீட் நெகட்டிவாக வந்துச்சா, தப்பு. இது எல்லாமே தப்புடா, இப்படி இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இப்போ அடுத்து இதை அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்டா, வெறுமனா கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு, இஸ் நாட் அ பிக் டீல். இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூடா, என்னது பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்குறதுக்கு வந்துட்டோம். தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். இப்போ 2 பேருமே வீன்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்காங்கன்னா இப்படி திரும்பி பார்த்தா 2 பேருமே ஒரே இதிலே இருப்பாங்க, அவர் 2 பேருமே இங்கேயே இருப்பாங்க. அப்போ நவராத மாதிரி தெரியும். அதே வந்துட்டு நீ அங்கேருந்து பார்க்குறப்போ நான் வந்துட்டே தான் இருப்பேன். புரியுதா? ஸோ ரிலேட்டிவானது தான் வந்துட்டு மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலேட்டிவ் பொசிஷன் SAB, அதாவது பொசிஷன் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B, அதாவது B வந்துட்டு நகரவே இல்லை, ஸ்டேஷனரின்னு வச்சு ஏவோட பொசிஷன் பார்த்தா விச் இஸ் SAB ஈக்குவல்ஸ் SAG மைனஸ் SBG. ஆர் SA மைனஸ் SBனே வச்சுக்கோ. SAB ஈக்குவல்ஸ் SA மைனஸ் SB, அவ்வளோதான். அதே மாதிரி VAB ஈக்குவல்ஸ் VA மைனஸ் VB. அந்த VA VBன்னு போடுறோம்ல, தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட். அதனால தான் AG BGன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதே தான் இந்த கேஸ்லையும் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட், அதனால தான் AG BGன்னு போட்டுக்கலாம். புரியுதா? சிம்பிள். ரைட். இப்போ ரிலேட்டிவ் மோஷனோட கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, எல்லா பேராமீட்டர்ஸையும் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் எழுதிக்கோ. ஓகேவா? ஒரு பாடி அட் ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோ அண்ட் கால்குலேட் ஆல் த டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தட் பாடி. ஓகேவா? அப்படின்னா SAB அப்படின்னு எழுதுறீங்கன்னா நீ வந்துட்டு B அட் ரெஸ்ட்னு கன்சிடர் பண்ணுற, பண்ணிவிட்டு நீ வேறு எல்லா டேட்டாவையும் அதுக்கு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற. இப்போ அந்த ரிலேஷன்ஸ்லாம் எழுதி நீ ரெக்வயர்டான இதுவை நீ வந்துட்டு கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே பார், இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோ. மங்கி வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு 54 km/h போதான், மங்கி வந்துட்டு 10 km/h போதான். இப்போ வந்துட்டு வெலாசிட்டி ஆஃப் த மங்கி மட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னது வெலாசிட்டி ஆஃப் த மங்கி மட்டும் என்ன? வெலாசிட்டி ஆஃப் த மங்கி வந்துட்டு இஸ் 44 km/h தான் நீ கண்டுபிடிப்ப. ஓகேவா? என்னது வெலாசிட்டி ஆஃப் த மங்கி வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் இதுதான். ஓகேவா? இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ட்ரெயின். ஓகே, எப்படி போடுறாங்க பாரு. velocity of the monkey with respect to the train equals velocity of the monkey with respect to the ground minus velocity of the train with respect to the ground. ஓகேவா? இதுல இருந்து நீ ரீஅரேஞ்ச் பண்ணினா velocity of the monkey equals velocity of the monkey with respect to the train plus velocity of the train with respect to the ground அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இதுல monkey with respect to the train வந்து 10ன்னு போட்டிருக்கா, அது ஆக்சுவலி -10. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு.
நீ அதை கொண்டு வந்து இங்கே -10 போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடும். சிம்பிள்ஸ்லாம் பார்த்து குழம்பாத, செம்ம ஜஸ்ட் நீ ட்ரை பண்ணு. புரியலனா அகேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உனக்கு புரியலனா சொல்லு, ஐ வில் எக்ஸ்பிளைன். புரியுதா? அடுத்து இது எல்லாமே இப்போ அடுத்த ஒரு 5-6 சம் நான் காட்ட போகிறேன்டா. எல்லாமே ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ண சம்ஸ். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாரு. புரியலனா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் ஆன்சர் தி क्वेश्चंस ஃபார் யூ. ஓகேவா? இது ரிவர்ஸ் ஸ்விம்மர் ப்ராப்ளம். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ். ஓகேவா? நீ நார்மலாக வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி வச்சு போட்டினாலே யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர். ஓகேவா? டைம் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், அவ்வளோதான். டைம் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? இப்போ ஸ்விம்மர் வந்துட்டு சேம் டைரக்ஷன் ஆஸ் ரிவர் டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது டிஸ்டன்ஸ் பை v + u அப்படின்னு வரும். ஏன்னா இந்த ஸ்பீடு ரெண்டுமே ஆட் ஆயிரும். அதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது, ஓகே, இதை அதை பேஸ் பண்ண ஒரு சம்மு ட்ரை பண்ணி பாரு. அதுவே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது ஸ்விம்மர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு த ரிவர் போகும்போது டைம் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை v - u அப்படின்னு வரும். என்னது? v - u அப்படின்னு வரும். அதாவது இந்த வெலாசிட்டி நெகேட் பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாரு. வெறுமனா அந்த ஃபார்முலா பண்ணி வச்சுக்கோ. டிஸ்டன்ஸ் ஒரே டைரக்ஷனில் போனால் v + u ஆகும், வேறு டைரக்ஷனில் போனால் v - u ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிலேட்டிவ் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஓகேவா? என்னது? இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி relative acceleration becomes 0 and relative velocity becomes constant. ஏன்டா relative acceleration 0 ஆகுது? ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் தான் வந்துட்டு ஒரே acceleration due to gravity ஆல தான் வந்துட்டு இழுக்கப்படுது. அதனால relative acceleration வந்து 0 ஆயிரும். புரிஞ்சுதா? சிம்பிள். இப்போ அதை பேஸ் பண்ணினா ஒரு ப்ராப்ளம். VAB அதே தான். VAB அப்படின்னு எழுதுறேன்னா VA - VBன்னு பண்ண போகிறேன். அதுவே AABன்னு எழுதுறேன்னா AA - AB அப்படின்னு நான் பண்ண போகிறேன். அதனால தான் ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0 ஆகுது. இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நீ ஒன்றும் வரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அகைன் டைம் எப்படி கண்டுபிடிப்பா? டைம் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி, அவ்வளோதான். ஸோ அது மட்டும் நீ போட்டினா உனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதாடா? அவ்வளோதான், முடிச்சாச்சு. மோஷன் இன் அ பிளேன் ஒரே ஷார்ட்டு ஒரே வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அண்ட் த வீடியோ இஸ் அண்டர் an hour. ஜஸ்ட் 55 minutes வீடியோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. உனக்கு என்ன டவுட் இருந்தாலும்டா, வாட் எவர் டவுட் யூ ஹேவ், ஒரே ஒரு கமெண்ட்ரா, உனக்கு அடுத்த செகண்ட் ரிப்ளை வரும்டா. சரியா? அடுத்த செகண்ட் வராது, பட் யூல் ஃபைண்ட் யுவர் ரிப்ளைடா. ஓகேவா? ஒரு நாளுக்குள்ள அட்லீஸ்ட் ஐ வில் ரிப்ளை டு எவ்ரி சிங்கிள் கமெண்ட். வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ், ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகேவா? அண்ட் ஐ ஹோப் தட் த லெக்சர் வாஸ் good and I hope that you all understood it. So thank you for attending the full lecture and don't forget to like, comment your doubts and என்னடா இது யாரோ சதி பண்றாங்க, சதியை தடுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. This is Madhan signing off for Vedantu NEET Tamil. Until I see you all in the next class, I'll be waiting.